நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை உங்களோட தியானிக்க போறேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பவுல் ரொம்ப அழகா சொல்வார். அழகான ஒரு வசனம், ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம். உங்களுக்கு உபாத்தியாயர்கள் 10,000 பேர் இருந்தாலும், டீச்சர்ஸ், வேதத்தை போதிக்கக்கூடிய, சத்தியத்தை போதிக்கக்கூடிய போதகர்கள் 10,000 பேர் இருந்தாலும் தகப்பன்மார், அப்பாக்கள் அநேகர் இல்லையே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். உண்மைதான். அந்த அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துக்கும் போதகர் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சில சமயம் மனசு உடைஞ்சு போகும். கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்பொழுதும் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. நாம் சோதிக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, சத்தியத்துக்காக நிற்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா ஊழியம் செய்யும் பொழுது நிறைய எதிர்ப்பு இருக்கும். நிறைய சோர்வுகள் தான் அதிகமாக தாக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, ஆறுதல் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு உள்ளம் ஏங்கும். நம்ம எவ்வளவுதான் ஜெபித்தாலும், கர்த்தரோடு கூட நடந்தாலும் கூட மனுஷருடைய ஒத்தாசை அந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படும். கவனிக்கிறீங்களா? அப்படி எனக்கு தேவைப்பட்டிருக்கு. நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல நிறைய சோதனைகள், நிறைய நெருக்கங்கள், சோர்வுகள். அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது ஐயா நெல்லை ஜெபராஜ் அவர்கள். நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முறை நான் சோர்ந்து போன போது என்ன அவங்க அண்ணன் ஆர் ஸ்டான்லி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்ப நாங்க அண்ணன் வீட்டுல போய் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் நிறைய காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தோம். ஊழியத்துல எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தெல்லாம் நான் சொன்னேன். அப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தார். அந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்களேன். அவர் சொன்னாரு, ஆசரிப்பு கூடாரத்துல 3 பகுதிகள் உண்டு. ஒன்று பிரகாரம், தி அவுட்டர் கோர்ட். அது எப்பொழுதுமே வெளிச்சமா இருக்கும். என்ன, அங்க சூரிய வெளிச்சம் இருக்கும், அங்கதான் பலி செலுத்துற இடம் இருக்கும், அங்க ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அடுத்தது பரிசுத்த ஸ்தலம். அதுக்குள்ள போகும் பொழுது அங்கே குத்து விளக்கின் வெளிச்சம் மாத்திரம்தான் இருக்கும். அது ஆண்டவரோடு கூட இன்னும் ஆழமாய் நடக்கிற ஒரு அனுபவம். சரியா? குத்து விளக்கின் வெளிச்சமும் சமூக தப்பங்களும் இருக்கும். அடுத்தது இன்னொரு இடம் இருக்கு ஆசரிப்பு கூடாரத்துல. அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அது ஆங்கிலத்துல ஹோலி ஆஃப் த ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்க வெளிச்சம் இருக்காது. உடன்படிக்கை பெட்டி இருக்கும், கிருபாசனம் இருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா வெளிச்சம் இருக்காது. அங்க தேவனுடைய மகிமை காணப்படும், தேவனுடைய பிரசன்னம் காணப்படும். வெளிச்சம் இருக்காது. அங்க விசுவாசம் ஒன்று மாத்திரம்தான் நம்மை நடத்தும். அப்ப சொன்னாங்க, ஆண்டவர், நீ உணர்ந்தாலும் சரி, உணராவிட்டாலும் சரி, உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் ஆண்டவரோடு நெருங்க 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 இப்படிப்பட்ட அனுபவங்கள் வரத்தான் செய்யும். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு மாத்திரம் நீ விசுவாசித்து நீ நட, உன் அழைப்பை மாத்திரம் பற்றிக்கிட்டு நட அப்படின்னு சொன்னாங்க. என்னவோ அந்த வார்த்தைகள், பைபிளோட இணைந்து கொடுக்கப்பட்ட அந்த ஆறுதலான வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பலப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை மறக்காம ஞாபகத்துக்கு வச்சுட்டு இருக்கேன். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு அப்பாக்கள் தேவை, தகப்பன்மார்கள் தேவை. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஃபாதர்னு கூப்பிடுறது இல்லை, தகப்பனுடைய இருதயம் உள்ளவர்கள் தேவை. அதுல ஊழியத்துல வளர்ந்து வருகிற ஊழியர்களை நடத்துவதற்கு தகப்பன்மார்கள் வேண்டும். அப்பாவினுடைய இருதயம் உள்ள மூத்த ஊழியர்கள் வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அதே போலத்தான் ஒரு வாலிப தம்பி என்னை தேடி வந்தார். அவர் சொன்னார், அண்ணே, நீங்க வசனம் பிரசங்கம் பண்றீங்க, என்ன இந்த அதிகாரம், இந்த வசனத்தை படிங்கங்கிறீங்க, உங்க பிரசங்கத்துல இந்த வசனத்தை பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, அந்த அதிகாரத்தை பாருங்க, பவுல் இப்படி சொல்றாரு, யோவான் இப்படி சொல்றாருன்னா சொல்றீங்க. ஆனால் என் வாழ்வியலுக்கு, என் வாழ்க்கைக்கு ஒத்த ஒரு ஆலோசனையை நீங்க கொடுங்க, அப்பதான் என்னால கர்த்தருக்குள்ள நிலைக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அழுதுகிட்டேன்.
கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நான் அவரோடு கூட பேசினேன். அமைதலா என்ன நார்மல் நம்முடைய அன்றாட வாழ்வில் எப்படி கர்த்தரோடு கூட நடப்பது, நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுவது, விசுவாசம்னா என்ன, என்ன சோதனையை எப்படி நம்ம மேற்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோட கூட கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்கள் கலங்கிருச்சு. ஓன்னு அழுதாரு. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. இன்றைக்கு தன்னுடைய மனைவியோடு கூட கிராமங்கள்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு நண்பர்களே, மூத்த ஊழியர்கள், வளர்ந்து வருகிற ஊழியர்களுக்கு ஒரு தகப்பனாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சில சமயம் நம்ம வசனத்தெல்லாம் கோட் பண்ணாலும் உடைந்த உள்ளங்களுக்கு அது ஆறுதலை கொடுக்க முடிகிறது இல்லை. பட் எ குட் கவுன்சிலிங், நல்ல ஆலோசனை நிச்சயமா ஒரு உத்தமமான ஊழிய கூட்டத்தை உருவாக்கும் நான் நினைக்கிறேன். உத்தமர்கள், உண்மை உள்ளவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை, தேவராஜ்யத்திற்கு தேவை. கர்த்தர் அந்த பாதையிலே நம்மை நடத்துவாராக. God bless you. Bye bye.